ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சட்னி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த வெங்காயம் தக்காளிக்கோடு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கீரை நல்லா வதங்குற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றுனீங்கன்னா முருங்கைக்கீரையை ஊற்றுனீங்கன்னா முருங்கைக்கீரை சட்னி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.